டாடா டெக்னாலஜிஸ் கம்பெனில ஒரு நல்ல அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதனால நேத்திக்கான நாள்ல இந்த ஒரு ஷேர் வந்து ஏறிச்சு. இன்னைக்கான நாளுமே ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 5% மேல வந்து ஏறிச்சு. இதுல என்ன நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு கம்பெனி டெனகோன்ற கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்ல ஆல்ரெடி இருக்காங்க. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மூலமா அவங்களோட இன்ஜினியரிங் சர்வீசஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் ஏஐ பேஸ்டான மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. டெனகோ கம்பெனி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா $100 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பிளான்ல இருக்காங்க அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு. அவங்களோட இன்ஜினியரிங் இன்னோவேஷனையும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்ற விதமா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா இந்தியாவோட இன்ஜினியரிங் டேலண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு டாடா டெக்னாலஜிஸோட ஏஐ அப்புறம் வந்து டிஜிட்டல் கேப்பபிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு டெனகோக்கு இந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனான ஆட்டோமோட்டிவ் சொல்யூஷன்ஸ் இன்னும் ஃபாஸ்டா கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஃபோக்கஸ் அதுவாக தான் வந்து இருக்கு. ஸோ ஷேர் பிரைஸை பொறுத்தல இப்போ 9% ரிகவர் வந்து ஆயிருக்கு. இந்த ஒரு மார்ச் 2026 ஒரு லோல வந்துருந்துச்சு. அங்கிருந்து ஒரு 44% ரிகவர் ஆயிருக்கு. பட் ஆனா ஆல் டைம் ஹைல இருந்து ரொம்ப கீழே தான் வந்திருக்கு. இப்பவுமே வேல்யூஷன்ஸ் அதிகமா தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ராஃபிட் மேக் பண்ண ஆரம்பிக்கல. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் டாடா டெக்னாலஜிஸ்க்கு. டாடா ஸ்டீல்லையும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. பட் ஆனா இந்த அப்டேட் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கம்பெனியோட இந்தியா பிசினஸ் சூப்பரா வந்து இருக்கு. அதுல இருந்து ப்ராஃபிட்லாம் சூப்பரா மேக் பண்றாங்க. அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஆனா யூகே பிசினஸ் இவங்க கிட்ட இருக்கு. அந்த யூகே பிசினஸ் அந்த அளவுக்கு சரியில்லாம வந்து இருக்கு. யூகே பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா எடுத்துட்டு வரதுக்கான பிளான் வந்து FY26 சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா FY26 எடுத்துட்டு வர முடியல, ப்ராஃபிட்டபிளா மாத்த முடியல. சோ இதுக்கப்புறம் இங்க எக்ஸ்பெண்ட் பண்ணி FY29ல தான் இதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிளா இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படி சொல்லி பார்க்கும்போது, புது எலக்ட்ரிக் ஸ்டீல் பிளான்ட் வந்து டிலே வந்து இருக்கு. சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து போர்ட் டால்பர்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டால்பர்ட்டோட ப்ராஜெக்ட் வந்து இப்ப டிலே ஆகுது. சோ இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யூகேவோட நேஷனல் கிரிட் பவர் கனெக்ஷன் இஷ்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து FY26 அந்த முடிய வேண்டியது FY29 வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பிசினஸ் இன்னும் பொறுத்தளவு சூப்பரா தான் வந்திருக்கு. ப்ராஃபிட் இன்ஜினா வந்திருக்கு. எபிட்டா மட்டுமே 10,000 கோடி ரூபாயில இருந்து 30,000 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு தான் இங்க ஓவர்சீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யூகே பிசினஸ் பொறுத்தல ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டீல் இம்போர்ட் பொறுத்தல ரொம்ப சீப்பா வந்து இருக்கு. வீக்கான ஸ்டீல் பிரைசஸ் வந்து இருக்கு. ரெகுலேட்டரி சேலஞ்சஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே இந்த டர்ன் அரவுண்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா வந்து இருக்கு. சோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேத்துக்கு நல்ல ஓவரால் நிஃப்டி ஐடியா வந்து பார்க்கும்போது ஜம்ப் ஆயிருக்கு. 5% மேல வந்து ஏறி இருக்கு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, கோஃபோர்ஜ், எம்ஃபாசிஸ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே 6% மேல வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசன்னால ஏறி இருக்கு அப்படின்னா, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஓவரால ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ்னால வந்து ஏறி இருக்கு. பெரிய குட் நியூஸ்ல எதுவும் கிடையாது. ஃபுல்லாவே ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ்னால வந்து ஏறி இருக்கு. இன்னமும் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லா அனலிஸ்டும் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இப்பதான் ஷேர் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் போய் வாங்காதீங்க ஐடி ஸ்டாக்ஸை. சோ நீங்க என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, பெட்டரான ஏர்னிங்ஸ் வந்து இருக்கா, கிளைண்ட் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்களா, கிளியரான ஏஐ ரெவன்யூ growth வந்து இந்த ஒரு கம்பெனிஸ்க்கு எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கு இந்த செக்டர் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. இப்போதைக்கு டிஸ்ட்ரப்ஷன்ஸ் பொறுத்தல ஏஐ டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. வீக்கான குளோபல் டிமாண்ட் தான் வந்து இருக்கு. இங்க ஐடில ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் இன்னும் கம்மியா தான் வந்து இருக்கு. கம்பெனிஸோட ஃபர்தர் ரெவன்யூஸ் அந்த ரெக்கார்ட் ரெவன்யூஸ்லாம் வந்து பார்க்கும்போது கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இதனால லாங் டேர்முக்கு வந்து ஹோல்ட் பண்ண போறவங்களுக்கு ஓகே. பட் ஆனா ஷார்ட் டேர்ம்ல வந்து இப்பதான் ஷேர் ஏற ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்ம்ல வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு இது கரெக்டான டைம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அட்விஜுவல்ஸ் ஐபிஓ வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஒரு ஐபிஓ வந்து நேற்றுக்கு நாள்ல லிஸ்டா இருக்கு. 188 ரூபாய்க்கு வந்து லிஸ்டா இருக்கு NSE-ல. ஸோ 35ல இருந்து 37% லிஸ்டிங் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ஒரு லாட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் போது இங்க 13,800 ரூபாய் கொடுத்து அப்ளை பண்ணிருப்போம். பட் ஆனா இப்போ அதோட வேல்யூ வந்து 18,890 ரூபாவா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து எஸ்டிசிஜி நம்ம 20% வந்து நம்ம கழிச்சாலும் கூட 4,000 ரூபாய்க்கு கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஐபி அப்ளை பண்ணியிருந்தோம்னா 4,000 ரூபாய் ப்ராஃபிட், அதாவது 14,000 ரூபாய் போட்டிருந்தோம் அப்படின்னா 4,000 ரூபாய் வந்து எடுத்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஐபிஓல வந்து லிஸ்டிங் எண் வந்து இருந்துச்சு. ஸோ அதை எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கும் அலாட் ஆயிருச்சோ. ஸோ இந்த ஒரு ஸ்டாக் இப்போ லோவர் சர்க்கிட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போறோம் நீங்க பார்த்து இருக்குது உங்களோட பெட்டரான சாய்ஸா இருக்கு. நம்ம லிஸ்டிங் எனக்காக பார்த்தோம். லிஸ்டிங் வந்து சூப்பரா அப்சர்வ் இருக்கு. பிசி ஜுவல்லர்ஸ் கம்பெனியோட ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. Q1 FY27 ரெவன்யூ வந்து 21% ஏறி இருக்கதா சொல்றாங்க. போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்பெனி வந்து 90% ஆஃப் த பேங்க் டெப்ட் வந்து குறைச்சிருக்கதா சொல்றாங்க. செப்டம்பர் 2024 இருந்து இப்போ வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு கம்பெனி கம்ப்ளீட்டா டெட் ஃப்ரீ கம்பெனியா வந்து செப்டம்பர் 2026 குவார்ட்டர்ல வந்து நடந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பினான்சியல் வைஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி டெட் ஃப்ரீ கம்பெனியா மாறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டெட் ஃப்ரீயா மாறிட்டாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து குறையும். அப்புறம் கேஷ் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்புறம் இந்த கம்பெனியோட ஓவரால் அந்த ஒரு ஃபினான்சியல் ஹெல்த் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எட்டர்னல் கம்பெனி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கம்பெனியா வந்து இருக்கு ஸ்விக்கியை கம்பேர் பண்ணும்போது. என்ன ரீசன் அந்த எட்டர்னலுக்கு தான் அதிகமான இன்வெஸ்டர்ஸ் வந்து போறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வைஸ் வந்து பார்த்தாலுமே எட்டர்னல் கம்பெனி இங்க அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணுது. எட்டர்னலோட பிளிங்கிட் பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்விக்கியோட இன்ஸ்டாமெண்ட் பிளாட்ஃபார்ம் கூட சூப்பரா வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. லார்ஜான ஸ்கேல்ல வந்து போறாங்க. பெட்டரான எக்ஸிகியூஷன் வந்து இருக்கு. ஸ்ட்ராங்கான சப்ளை செயின் வந்து இருக்கு. ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க பிளிங்கிட் நிறுவனம். ஸ்விக்கி இன்ஸ்டாமெண்ட் பொறுத்தவரை இன்னும் லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்காங்க. இங்க பிசினஸ் பர்ஃபார்மன்ஸா பார்த்தோம் அப்படின்னா பிளிங்கிட்டோட நெட் ஆர்டர் வேல்யூ வந்து 95% வந்து ஏறி 14,000 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க இந்த ஒரு Q4ல மட்டும். இந்த FY26 Q4ல மட்டும்.
இதுவே இன்ஸ்டாமார்ட் எடுத்தோம் அப்படின்னா 60% ஏறி இருக்கு. 5000 கோடி ரூபாய் தான் ரெவன்யூ வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியும். பிளிங்கிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் தென் இங்க வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இருக்காங்க பிளிங்கிட் மட்டும். எட்டர்னல்ல நம்ம ஓவராலா கம்பைன் பண்ணி பார்க்கும்போது வேற. பட் ஆனா பிளிங்கிட் செப்பரேட்டா பார்த்தோம் அப்படின்னா அது ப்ராஃபிட்டபிளா வந்திருக்கு. இன்ஸ்டாமார்ட் ஸ்டில் லாஸ் மேக்கிங்கா தான் வந்திருக்கு. காம்படிஷன் ஹெவியா வந்திருக்கு. ஜெப்டோ, அமேசான், பிளிப்கார்ட் அப்படின்ற மாதிரி காம்படிஷன் ஹெவியா வந்திருக்கு. அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 கம்பெனிஸுமே பை ரேட்டிங் தான் வந்து வைக்கிறாங்க. ஸோ ஸ்விக்கியை பொறுத்தல லாங் டர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்கு. எட்டர்னல்ல பொறுத்தல இப்ப இருக்கிறதுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறாங்க. பட் ஆனா ரெண்டுமே காஸ்ட்லி தான். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு பெட்டரான டைமா இருக்கு. டாடா அகர்தாஸ் வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா பேங்க் லோன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண தான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. 750 மில்லியன் பவுண்ட்ஸ்ல இருந்து 1.15 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பேங்க் லோன் வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா யூகே பேட்டரி ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு பேட்டரி ஃபேக்டரியை இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்பீட் அப் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க போதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது அமௌண்ட் தேவை அப்படின்னா அந்த பேங்க் லோன் வந்து போறாங்க. அந்த பேங்க் லோன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வாங்குறாங்க. ஸோ இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா பேட்டரி ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் ஹெவியா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். R&Dல இன்னும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எம்ப்ளாயி கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு யூகே பேட்டரி பிளான்ட் வந்து இங்க ஆபரேஷன்ஸ் 2027 ஸ்டார்டிங்ல வந்து நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ரெவன்யூ வந்து 400 கோடி ரூபாய் வந்து FY27ல எதிர்பார்க்கறாங்க. அதுக்கப்புறமா ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் வந்து ஒரு 5000 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் வந்து வச்சிருக்காங்க 7 வருஷத்துக்கு. ஸோ அதுவுமே வந்து பேட்டரி சப்ளை பண்ணாங்க அப்படின்னா அங்க இருந்து ரெவன்யூ வந்து எதிர்பார்க்கறாங்க. பினான்சியல் சப்போர்ட்டா டாடா குரூப்புமே அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. யூகே கவர்மெண்ட் கிராண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 380 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து கிராண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா எங்க டாடா குரூப் வந்து ஈவியோட பிசினஸ் மேல நம்பிக்கையா இருக்காங்க. ஈவியோட பேட்டரி பிசினஸ் மேல நம்பிக்கையா இருக்காங்க. அதனால ஒரு பெரிய பிட் வந்து எடுக்கிறாங்க. ஹீரோ மோட்டோகார்ப் என்ன பண்றாங்க அப்படின்னா 3200 கோடி ரூபாய்க்கு ஆந்திர பிரதேஷ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஆபரேஷன்ஸ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கு. திருப்பதியா அவங்களோட குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாவும் அப்புறம் ஈவி ஹப்பாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க செயல்படுத்துற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. குளோபல் பார்ட் சென்டராவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க. அதுக்கு ஒரு 750 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க போகுது. பிளான்டோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இப்போ 1.2ல இருந்து வந்து இருக்கு. ஸோ அந்த 1.2ல இருந்து 1.5 மில்லியன் டூ வீலர்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எக்ஸ்பெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு கம்பெனியோட விடா ஒரு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஈவி பிராண்டுமே சூப்பரா வந்து இருக்கு. 185% இயர் பேசிஸ்ல சேல்ஸ் growth வந்து இருக்கு. 21,000 எலக்ட்ரிக் வண்டி வந்து இந்த ஜூன் மாசம் மட்டும் வந்து வித்திருக்காங்க. நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது தெரியுது. அப்புறம் இந்த ஒரு எக்ஸ்பென்ஷன் மூலமா மட்டும் 4000 ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருப்பதியை ஓவரால் அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் சூப்பரா வந்து யூஸ் பண்ணிக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. NSE, BSE இது 2 கம்பெனி வந்திருக்கு. இப்போ NSE வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. BSE பொறுத்தவரை லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல எடுத்தோம் அப்படின்னா 18 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துல பார்த்தாலும் கூட 4 மடங்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி NSEல வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்குமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. இப்போ BSEக்கு NSEக்கு நம்ம கம்பாரிசன் பண்ணோம் அப்படின்னா BSE பொறுத்தல அந்த ஒரு டைம்ல அது வந்து ஸ்மால் பேஸா தான் வந்து இருந்துச்சு. மார்க்கெட் ஷேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கெயின் பண்ணிட்டு வந்தாங்க BSE. பட் ஆனா NSE பொறுத்தல அது வந்து பெரிய எக்ஸ்சேஞ்சா மாறிடுச்சு. 1993க்கு அப்புறமாவே ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சா மாற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு மேக்ஸிமம். ஸோ இந்த ஒரு கம்பெனி ஃபினான்சியல்ஸா பார்த்தாலும் கூட ப்ராஃபிட் சூப்பரா இருக்கு. 10,000 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு ஃபினான்சியல் 2026 ப்ராஃபிட் மட்டும் மேக் பண்ணிருக்காங்க. CAGR growth-ம் நல்லா இருக்கு. ரெவன்யூ growth நல்லா வந்து இருக்கு. ஸோ இந்த NSE-யோட வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். 40 என்டர்பிரைஸ் வந்து லிஸ்ட் ஆகுறதுக்குன்னா சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா BSE-யோட வேல்யூவேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது 15ல 20% சீப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா NSE வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா கூட NSE-யை பொறுத்தல மெச்சூரான ஒரு பிசினஸா வந்து மாறிடுச்சு. ஸ்டேபிளான பிசினஸா வந்து மாறிடுச்சு. BSE-யை பொறுத்தல ஒரு டர்ன் அரவுண்ட் வந்து தேவைப்படுச்சு. அந்த டர்ன் அரவுண்டுக்கான அந்த ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா இங்க NSE வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வருமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் வந்து எல்லா அனலிஸ்ட் மத்தியிலுமே வந்து இருக்கு. ஸோ BSE மாதிரி அதிகமாக ரிட்டர்ன் வந்து கொடுக்காது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. TVS மோட்டார்ஸோட ஜூன் மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. 5 லட்சம் வண்டிக்கு மேல வித்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 லட்சம் வண்டிக்கு வந்து இந்த ஜூன் மாசம் மட்டும் வந்து வித்திருக்காங்க. 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 4 லட்சம் வண்டி. பட் ஆனா இப்போ வித்திருக்கிறது கிட்டத்தட்ட 6 லட்சம் வண்டி கிட்ட வித்திருக்காங்க. ஸோ எல்லா செக்மெண்ட்டுமே சூப்பரான growth வந்து இருக்கு. மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து 42% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸ்கூட்டர்ஸ் வந்து இங்க 53% கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. டிவிஎஸோட EV சேல்ஸ் வந்து சூப்பரா சர்ஜா இருக்கு. 48,000 வண்டி வந்து எலக்ட்ரிக் வண்டி வந்து வித்திருக்காங்க. இது வந்து போன வருஷம் வித்த அமௌண்ட் வந்து 14,000 யூனிட்ஸ். பட் ஆனா இப்போ வித்திருக்கிறது 48,000 யூனிட். 3 மடங்கு வந்து ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் சேல்ஸ் 47% வந்து ஏறி இருக்கு. ஓவர்சீஸோட 2 வீலர் சேல்ஸுமே 48% வந்து ஏறி இருக்கு. ஸோ எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. ரெக்கார்ட் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு வந்து இருக்கு. மேரிகோ கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா Q1 FY27 ரெவன்யூ growth பொறுத்தல 20% வந்து இயர்லி ரேஞ்சில் வந்து இருக்கு. அப்படின்னா இந்த ஒரு Q1 வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்தியா பிசினஸ், இன்டர்நேஷனல் பிசினஸ், அப்புறம் டிஜிட்டல் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கதா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்தியாவோட பிசினஸ் பொறுத்தல டபுள் டிஜிட் வால்யூம் growth வந்து போகும்னு சொல்றாங்க. பேராசூட் கோகனட் ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக லெவல் ஆஃப் வால்யூம் growth வந்து ரீச் ஆயிருக்கதா சொல்றாங்க. இது வரைக்கும் இல்லாத குவார்டர்ஸ்ல அளவுக்கு அதிக லெவல் ஆஃப் அந்த சேல்ஸ் நடந்திருக்கதா சொல்றாங்க. ஓவர்சீஸ் பிசினஸ் பொறுத்தல அங்கேயுமே கான்ஸ்டன்ட் கரன்சி growth வந்து நல்லா தான் வந்து இருக்கதா சொல்றாங்க. வியட்நாமும் மேனா ரீஜனும் நல்ல ஒரு growthல வந்து இருக்கு. பங்களாதேஷ் பொறுத்தல அங்க வந்து இன்ஃபிளேஷன் ரீசனால கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் வந்து இருக்கு. இங்க தேங்காயோட விலையை பொறுத்தல அது வந்து பீக்ல இருந்து 45% இறங்கி இருக்கு. ஸோ இதனால கிராஸ் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா கூட் பேஸ்டான இன்புட் காஸ்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ ரெண்டுமே காம்பன்சேட் ஆகி ஆனாலும் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு.
ஸோ ஓவரால் அமெரிக்கா கம்பெனியோட FY27 அவுட்லுக் வந்து சூப்பரா வந்து இருக்கு. ப்ராஃபிட் growth வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. கண்டினியூவா இங்க வந்து பிராண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. புது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அங்க ப்ராஃபிட்டபிளா வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்லாமே நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு நல்லா ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? பாசிட்டிவா தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. கிஃப்ட் நிஃப்டி வந்து 112 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. ஸோ நேத்துக்கு நாளுமே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்குமே வந்து பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆக போகுது. யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து மிக்சடா தான் வந்து இருக்கு. டவுன் ஜோன்ஸ் வந்து நல்லா இருந்தால் கூட நாஸ்டாக் வந்து கொஞ்சம் லோவா தான் வந்து இருக்கு. இங்க பிரெண்ட் க்ரூட பொறுத்தவரை $72 பெர் பேரல் வந்து இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா பிரெண்ட் க்ரூட் வந்து நம்ம அதிகமா பேச வேண்டிய தேவை இருக்காது. ஏன் அப்படின்னா போர் வந்து கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தவரை அது கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் பொறுத்தவரை நேற்றுக்கு அண்ணால வித்துருக்காங்க 300 கோடி ரூபாய்க்கு. டிஐஎஸ் வந்து 1700 கோடி ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. கோல்டு அண்ட் சில்வரை சுத்தி இப்ப நிறைய வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. கோல்டு வந்து ஒன்று இறங்கும், கோல்டு வந்து ஒன்று ஏறும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சுச்சுவேஷன் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இங்க தனித்தனியா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ கோல்டு அண்ட் சில்வர்ல என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டு அண்ட் சில்வருக்கு உண்மையாவே சாதகமான நியூஸ் வந்து கிடையாது இப்போதைக்கு. ஸோ இந்த யூஎஸ் ஜாப் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கு. 1.10 lakh ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனால் யூஎஸ் வந்து கிரியேட் பண்ணது 57,000 ஜாப்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 1,10,10,000 ஜாப்ஸும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வந்து நடந்திருக்கும். அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வந்து நடந்தது அப்படின்னும் போது கோல்டு அண்ட் சில்வருக்கு சாதகம் இல்லாத நியூஸா வந்திருக்கும். கோல்டு வந்து மடமடன் வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கும். பட் ஆனா இப்ப ஜாப் கிரியேட் ஆன அமௌண்ட் வந்து கம்மி தான். ஸோ கிட்டத்தட்ட பாதி ஜாப்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால யூஎஸ்ல இன்ஃபிளேஷன் இருக்குது நல்லா தெரியுது. யூஎஸ் எக்கனாமி ஸ்லோ டவுன்ல இருக்குது நல்லா தெரியுது. இந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இன்ஃபிளேஷன் வந்து ஒரு கன்சர்னா வந்து வச்சுப்பாங்க. ஸோ அதனால இங்க வந்து அக்ரெசிவான ரேட் ஹைக்ஸ் வந்து இருக்காது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இப்போ மத்தியில வந்து இருக்கு. அதனால கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தவரை இங்க வந்து இன்னும் விழுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கே தவிர ஏறதுக்கான சான்சஸ் பொறுத்தவரை அந்த அளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால இப்படியே ஒரு 6 மாசத்துக்கு வந்து ஸ்டாக்னட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா அனலிஸ்டும் வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நியூஸஸும் வந்து இருக்கு. பட் ஆனால் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டா வந்து பார்க்கும்போது $6,000 per ounce வந்து போகும்னு சொல்லிட்டு நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி $5,000 per ounce வந்து இந்த 2026 போகும்னு சொல்லிட்டு நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி பார்த்தாலும் கூட என்ன நடக்கும் அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு வந்து கிளாரிட்டி இல்லாம தான் வந்து இருக்கு. நம்மள பொறுத்தளவு கொஞ்சம் ஸ்டாக்னட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்த ஒரு 2-3 மாசத்துக்கு வந்து இங்க ஸ்டாக்னட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இறங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து ரேட் ஹைக் வந்து அதிகமா பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இறங்கும். பட் ஆனால் ரேட் ஹைக் பண்ணாம இப்படியே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு வந்து ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.